ஓகேவா, பெர்ஃபெக்ட். போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு 3 நிமிஷம் இருக்க போகுது. என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்படி நம்மளோட ரைடிங்க்கோ இல்லை டெலிவரிக்கோ நம்மளாம் எப்படி க்ரூம் பண்ணுறோம் அப்படின்றத அந்த வீடியோ இருக்க போகுது. ஆக்சுவலாக அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சும்மா சட்டை பேண்ட் இருந்தாலே நீங்கள் வெளியே போயிடலாம். ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்ட், மேக்ஸிமம் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும் அப்படின்னா ஒரு ஜாக்கெட்டு, ஒரு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப்டிக்கான ஒரு ஜாக்கெட்டு, அப்புறம் ஒரு சேஃப்டி லோயர், அது என்னன்னு தெரில சரியா. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டாலே ஓகே தான். க்ளவுஸ் ஒன்று போட்டீங்க, ஹெல்மெட் இருந்தாலே பெர்ஃபெக்ட், தட்ஸ் எனஃப் ஃபார் நம்ம ஊருக்கு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பனியன் போடணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கின் கிளாத் போடணும், அதுக்கு என்னென்ன போடணும்னு இப்போ உங்களுக்கு போட்டே காமிக்கிறேன். இது வந்து ஒரு க்ரூமிங் வீடியோவாக தான் இருக்கும். மாதிரி ஸ்டஃப்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த ப்ரொடக்டிவான அந்த ஷூட் போடுறது, க்ளவுஸ் போடுறது எல்லாம். ஸோ உங்களுக்கு வந்து இதுவே கிட்டத்தட்ட ஒரு 1 kgக்கு மேலே இருக்கும். நீங்கள் ஏன் அப்படின்னா இங்கே வந்து பயங்கரமாக குளிரும். நான் வந்து இப்போ ஒரு பேசிக்காக எப்படி பண்ணணும், ஏன்னா இப்போ வந்து இன்னும் வின்டர் ஆரம்பிக்கலை. ஸோ இப்போவே பயங்கரமாக குளிர ஆரம்பிக்குது. ஸோ அப்படின்னும் போது என்கிட்ட இப்போ கொஞ்சமாக ஓரளவுக்கான ஸ்டஃப் தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி நிறையா ப்ரொடக்ட் பண்ண வேண்டியது இருக்குது வின்டர்லாம் வந்துச்சுன்னா. ஸோ நான் இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்டஃப்பை வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்படி இப்போ போகிறேன் க்ரூம் பண்ணிவிட்டு, எனக்கு டெலிவரியாக இருக்கட்டும் இல்லை எனக்கு ஒர்க்குக்கு போகிறதா இருக்கட்டும், நான் இப்போ எப்படி போகிறேன் அப்படின்றத மட்டும் இப்போ காட்டுறேன். நம்ம வின்டரில் வந்து பெரிய பெரிய ஜாக்கெட்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஜாக்கெட்லாம் சுத்தமாக பத்தாது, இப்போவே பற்ற மாட்டேங்குது. வின்டர்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. எனிவே நம்ம என்னென்ன போட போகிறோம் அப்படின்றத இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பனியன் கிளாத் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கின் ஃபிட் ஃபேண்ட் ஒன்று போட்டுட்டு, அதாவது லோயர் போட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு ஜீன் பேண்ட் ஒன்று எடுத்து போட்டு, ஏன்னா ஜீன் தான் உங்களுக்கு வந்து அந்த குளிரை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் ரொம்ப ரைட் பண்ணீங்க அப்படின்னா இதை தாண்டி உள்ள குளிரும். பட் ஒரு 2 hours 3 hours வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது, கம்முன்னு இருக்கும். ஸோ அதனால ஒரு நல்ல ஜீன் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ ஜீன் போட்டுட்டு நான் இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்கேனோ அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஒரு ஜீன் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு பனியன் கிளாத் ஒன்று பனியன் போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு பனியன் கிளாத்லேயே ஒரு ஃபுல் ஹேண்ட் ஒன்று இருக்கும், இந்த பிளாக் கலரில். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு போடுவேன். ஏன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பனியன் கிளாத் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ அதனால் இந்த 2 பனியன் கிளாத் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டில் இந்த ரவுண்ட் நெக் டிஷர்ட் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கோ, உங்களுக்கு என்ன கன்வீனியன்ஸாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த இது எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும். ஸோ இது அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு குளிர் வந்து உள்ளே போகாது. ஸோ இதை வந்து அடுத்து போடணும். ஃபஸ்ட்டு பனியன், அதுக்கப்புறம் பனியன் க்ளோத் ஃபுல் ஹேண்ட், அதுக்கப்புறம் இது தேர்டு. ஓகேவா, தேர்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ரொம்ப உங்களுக்கு குளிராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா, தெரியலன்னா தெரியல, ரொம்ப உங்களுக்கு குளிராக இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னும் கம்ஃபர்டபுளாக போடணும் அப்படின்னு நினச்சுன்னா, இந்த க்ளோத்துக்கு முன்னாடி லைக் இது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இது ஏதோ சொல்லுவாங்க, எலாஸ்டிக்காக இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி. இந்த ஒரு பனியன் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், குளிர் வந்து அவ்வளோ ஈஸியாக உள்ளே போகாது. ஸோ இப்போதைக்கு எனக்கு இது தேவையில்லை. ஏன்னா இன்னும் ரொம்ப வின்டர்லாம் இதெல்லாம் பத்தாது. இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய ஒன்று சூட் இருக்குது, அது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 லேயர் இருக்கும். அந்த லேயர் உள்ள இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே அதை போடணும். அதுவுமே மேலே வந்து உங்களுக்கு ரெயின் கோட் மாதிரி இருக்கணும், ப்ரொடக்டிவாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூட் இருக்குது. அது வந்து டெலிவரிக்கெல்லாம் தனியாகவே இருக்குது. டெலிவரி பண்ணணும், ரைடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன கேட்டகரியோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து அப்போ என்ன தோணுதோ அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது இப்போதைக்கு போதும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு தெர்மல் வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்டு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓமாக இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், உள்ளே தண்ணியே வராது. நான் மலையில் நிறைய நினச்சிருக்கேன், உள்ளே ஒரு பட்டு தண்ணி உள்ளே வராது. அன்லெஸ் யூ ஆர் ப்ரொடெக்டட் வெல். நீங்கள் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணியே வராது. ஸோ
இதுதான் அந்த இது ரொம்ப சீப் தான், பட்டு நல்ல ஒர்த்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை போட்டுக்கணும். அடுத்து இதை ஃபுல்லாக அப்படி ஏற்றிட்டு அப்புறம் ஏன்னா வின்டைமே இது நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும், உள்ளே வர விடாது. ஸோ இவ்வளவுமே போட்டால் தான் நீங்கள் வந்து இந்த ஊரில் வின்டருக்கு முன்னாடி ஒரு மாதம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இவ்வளோ இருந்தால் நீங்கள் சர்வே பண்ணிடலாம். வின்டர்லலாம் இதெல்லாம் சுத்தமாக பத்தாது, பயங்கரமாக நீங்கள் வந்து போடணும். அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பேசுகிறனோ. எனிவே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் சாக்ஸு, முக்கியமாக பூட்ஸ் கண்டிப்பாக போடணும். ஸோ பூட்ஸ் இல்லாட்டினா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக காலில் வந்து குளிர் ஏறும். ஸோ நான் இப்போ பூட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் எடுத்துகிட்டு. ஸோ பூட்ஸ்க்கு முன்னாடி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் கோட் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஃபேண்ட்டு தான் இது. ஸோ இதை போட்டு பட் அது அந்த மாதிரியான ஃபேண்ட்லாம் இருக்குது, ஜாக்கெட் கூட வரும். ஸோ அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நான் பட்ஜெட்டில் சொல்கிறேன், இதுவும் பட்ஜெட் தான், இதுவும் பட்ஜெட் தான் இப்போதைக்கு. ஏன்னா உங்களுக்கு வின்டர் வரைக்கும் இது வந்து இது ஓகே, சர்வே பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேண்ட் ஒன்று போட்டுட்டீங்க அப்படின்னா ஓகே, யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் பைக் இன் யூகே அப்படின்ற மாதிரி பேசிக்கான எலிஜிபிள் இது ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூட்ஸ், இது பார்க்க ஷூ மாதிரி தான் இருக்கும், பட் இது வந்து பூட்ஸு. ஸோ இது வந்து எனக்கு நான் கோஸ்கோவில் ஒர்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அங்கே கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்டீல் இருக்கும், இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ யா இவ்வளோதான். இந்த பூட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரைட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்புறம் ஹெல்மெட் முக்கியமாக, ஹெல்மெட் இல்லாட்டி இங்கே ரொம்ப ரொம்ப இல்லீகல். ஹெல்மெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த தெர்மல் க்ளவுஸு. ஸோ இந்த க்ளவுஸ்லாம் வின்டருக்கு பத்தாதுங்க. நம்ம ஊர்லலாம் இந்த க்ளவுஸ் வந்து போட்டிங்கனாலே கையெல்லாம் எரியும். பட்டு இந்த ஊரில் இந்த க்ளவுஸ் போட்டாலும் கையை குளிரும், அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இது போட்டு அதுக்கு மேலே ஒரு தெர்மல் க்ளவுஸ்ன்னு சொல்லி கவர் பண்ணியே இருக்கும். அது நீங்கள் வண்டியில் பார்த்துருப்பீங்க, நான் வேணால் உங்களுக்கு காட்டுறேன் தனியாக. ஸோ அந்த கவர் பண்ண மாதிரி ஒரு க்ளவுஸ் போட்டு அதுக்குள்ளே இந்த க்ளவுஸ் போட்டு பைக் ஓட்டினா தான் நீங்கள் வந்து வின்டரில் வந்து சர்வே பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் இட் திஸ் வீடியோ. நம்ம இது வந்து ஜஸ்ட் க்ரூமிங், ஹவ் ஐ எம் க்ரூமிங் டு ரைட் த பைக் அப்படின்ற மாதிரி தான் இது. ஸோ நம்ம போக போக எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாத்தையும். ஓகே டிஜிஸ்,